ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலேயே எப்படி எளிமையாக மூலிகை சாம்பிராணி தயாரிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்னு சொல்கிறேன். இது எல்லாமே நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். இது எல்லா பொருட்களும் நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன், இது என்னென்னா வெள்ளை குங்கிலியம், கருப்பு குங்கிலியம், இது பால் சாம்பிராணி. அப்புறம் பொடி வகைகள் என்னென்னதுன்னா அருகம்புல் பொடி, ஆவாரம்பூ பொடி, இது மருதாணி விதை பொடி, இது வெட்டிவேர் பொடி, வேப்பிலை, சீந்தல் பொடி, இது சந்தனம், தும்பை, வில்வம், நொச்சி பொடி, துளசி பொடி, இது வெண்கடுகு, இது நாய்க்கடுகு, மருதாணி விதை, இது பச்சை கற்பூரம், புனுகு, புனுகு, இது ஜவ்வாது பொடி. இது கூட இன்னும் நான் கொஞ்சம் பொருள் சேர்த்துருக்கேன். அது என்னன்னு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இதோட நான் வேறு என்ன பொருள் சேர்த்துருக்கேன்னா, இது அரசங்குச்சி, இது அகில்கட்டை, இது முகில், இது வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், இது கருங்காலிப்பட்டை, இது தேவதரு, இது நன்னாரி. இது உங்களால் உங்கள் ஆப்ஷனல் தான். இது நீங்கள் சேர்த்துக்கன்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு நான் காட்டின இந்த பொடி வகைகளை மட்டும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம எளிமையாக சாம்பிராணி போட்டுக்கலாம். இது மிக்சியில் நம்மளால் அடிக்க முடியாது. சில இடத்துல மிஷினில் அடித்து கொடுப்பாங்க. நான் கேட்டதுக்கு அடித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி சாம்பிராணி போடுவேன்னா, இதை அப்படியே டைரெக்டாக அடுப்பில் இது பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டுருவேன். இதை பொடிகளை மட்டுமே நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். நான் உங்களுக்கு எப்படி போடுறேங்கிறத காட்டுறேன். நான் போடும்போது எப்படின்ட்டு இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணுறேன் நான் எப்படி போடுறேன்ட்டு. உங்களுக்கு இதெல்லாம் வேணான்னா நீங்கள் இந்த பொடி வகைகள் இதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளை குங்கிலியம், கருப்பு குங்கிலியம் அதை மட்டும் நம்ம ஒரு இடிச்சிட்டு மிக்சியில் சுற்றினாலும் சுற்றிக்கலாம். இல்லைனா ஒரு கட்டையில் வச்சு அடித்தாவே அது சீக்கிரம் தூளாயிரும். மற்றபடி இந்த பொருளெல்லாம் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே சாம்பிராணி போடுவோம்ல, அது மேலே தூபம் அப்படியே போடலாம். சூப்பராக புகை வரும், நல்ல நறுமணமாக இருக்கும். எப்படி போடுறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேங்கிறோட லிஸ்ட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல்லாக எழுதிடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் வெள்ளை குங்கிலியம், கருப்பு குங்கிலியம் ரெண்டை மட்டும் மிக்சியில் பொடி பண்ணிக்கிட்டேன். மீதி எல்லாத்தையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சாம்பிராணி, இது மருதாணி விதை, இது நாய்க்கடுகு, இப்படி எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா பொடியையும் போட்டு நல்லா ஈவனாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பாக்ஸில், ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவையான போது போட்டுக்கலாம். வீட்டுக்கு செவ்வாய், வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் டெய்லியும் கூட போடலாம். நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளே வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் விரலி மஞ்சள் இருக்குல்ல, விரலி மஞ்சளை வச்சு சாம்பிராணி போடுவேன். அந்த எப்படின்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. விரலி மஞ்சளும் நமக்கு நல்ல தணல் கொடுக்கும். இது விரலி மஞ்சள், இதுவும் நல்லாவே நமக்கு தணல் கொடுக்கும். இதுலேயும் சாம்பிராணி போட்டால் புகை சூப்பராக வரும். இப்போ விரலி மஞ்சளில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது இப்போ நம்ம தயாரித்த மூலிகை சாம்பிராணி பொடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா புகை வருதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் இப்போது சாம்பிராணி போடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கருங்காலிப்பட்டை, அகில், முகில், தேவதரு, வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், நன்னாரி, அரசங்குச்சி.
இதோடு நம்ம 2 கற்பூரம் சேர்த்து அதை எப்படி போடலாங்கிறத இப்போ பார்ப்போம். சாம்பிராணி கரண்டி எடுத்துகிட்டு அதில் கற்பூரத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கற்பூரத்தை சேர்த்துட்டு அப்போ ஃபஸ்ட்டு அரசங்குச்சி ஒவ்வொன்றா அப்படியே மேலே 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 வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம கற்பூரத்தை ஏற்றிடலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே தணல் கிடச்சிருச்சு. இதோடு நம்ம சாம்பிராணி தூளை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதோட சாம்பிராணி தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயும் நம்ம ஈஸியாக சாம்பிராணி தூள் வந்து போட்டுக்கலாம். சூப்பராக புகை வரும் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.